அது எப்படி திமுக எப்படி நல்ல கட்சியாக இருக்க முடியும்? புதுசாக வந்த தமிழக வெற்றி கழகம் எப்படி வந்து மோசமான கட்சியாக இருக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாமே பித்தலாட்டத்தின் உச்சக்கட்டத்தில் நக்கீரன் கோபால் நின்று கொண்டார். திமுகவை சார்ந்துதான் நிறைய ஊடகங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற பொதுவாவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. முழுக்க முழுக்க தப்புடாக்க. சமீபத்துல நடைபெற்ற குற்றங்களை பத்தி இதுவரைக்கும் எந்த மீடியாக்களும் வெளியிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இருமா, இப்பதான் ஜட்டி போடுறாரு, இப்பதான் பனியன் போடுறாரு, இப்பதான் பேண்ட் மாட்டுறாரு, இப்பதான் சட்டை போடுறாரு, இப்பதான் டிஃபன் சாப்பிட்றாரு, இப்பதான் ஃப்ளைட்டுக்கு போயிட்டு இருக்காரு, ஃப்ளைட்டு ஏறிட்டாரு, ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டாரு, காரில் ஏறிட்டாரு அப்படின்னு எல்லாம் அத்தனை ஊடகங்களும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஊடகங்களும் இதை வெளியிடுறாங்கல்ல. அதுக்கு காரணமே வந்து திமுக தான். நீங்க விஜயை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அப்பதான் இந்த விஷயங்களை மக்கள் அந்த கதையெல்லாம் இங்க விடாத. ஆனா நீங்க என்ன எடுத்துக்கிட்டு மல்லிகைக்கு மனம் உண்டுன்னா அடுத்தவன் கொண்டாட்டி மல்லிகை பூ வச்சிருந்தா அதுக்கு மனம் இருக்குன்னு இந்த குரூர புத்தி கொண்டவர்கள் தான் திமுக. ஆமா ஆமா. அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, ஆற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம்னா அண்ணா சொன்னது வேற, ஆனா இவர்கள் புரிந்து கொண்டது வேற. திராவிட முன்னேற்ற கழகத்தின் இறுதி அத்தியாயம் இன்னும் 2 வாரத்திற்கு மட்டுமே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இனி ஒரு நாளும் பகல் கனவு காண வேண்டாம். தமிழ்நாட்டில் இதுவே இறுதி ஆட்சி. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் முகிலன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். சார், இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா நக்கீரன் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து வெளியிட்டு இருந்தாரு. அதாவது இந்த கரூர் சம்பவத்துல வந்து ஷூட்டிங் எடுக்கப்பட்டதாகவும் அங்க ஒரு 4 கேமராக்கள் விலை உயர்ந்ததா பொருத்தப்பட்டதாகவும் சொல்றாரு. இது வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நக்கீரன் கோபால் முதல்ல பிரதிபா படுகொலைக்கு கேமரா கொண்டு போனாரான்னு முதல்ல போய் கேளுங்க. 1. 2வது கேள்வி, அஜித்குமார் மரண வழக்கில் நடைபெற்றிருக்கிற துல்லியமான நிகழ்வுகளில் ஏதாவது கேமரா கொண்டு போய் அவர் எடுத்தாரா அப்படிங்கிறத பாருங்கள். தினந்தோறும் கொலைகளும் கொள்ளைகளும் சிறுவயது சிறுமி முதல் 65 வயது முதியவர் வரை இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது. அங்கெல்லாம் ஒரு கேமரா எடுத்துகிட்டு போகிறாருன்னு பாருங்கள். திரைப்பட நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, 500 கோடி ரூபாய் செலவழித்து ஒரு திரைப்படம் எடுக்கிற போது அதில் ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவழித்து 2000 பேரை திரட்டுறது கூட அந்த பட நிறுவனம் தகுதி இல்லாமல் போச்சா என்ன? தானாக வந்து சேருகிற கூட்டத்தை வந்து அசிங்கப்படுத்தணும், கொச்சைப்படுத்தணுங்கிறதுக்காக நக்கீரன் கோபால் ரியலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே திட்டமிட்டு அவர் வந்து லேட்டா வந்திருக்காரு. சோ அந்த மக்களோட கூட்டம் வந்து திரளணும், அந்த மாலை கொண்டு வரது எல்லாமே வந்து ஒரு பிளான் அப்படின்ற மாதிரி நக்கீரன் கோபால் ஹிஸ்டரி சோஸ் தி வே வரலாறை அவர் திரும்பி பார்க்க வேண்டும். 2000ஆவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கர்நாடகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்கள் வீரப்பனா அவர்களால் மணக்காடுகளுக்குள் அழைத்து செல்லப்பட்டார். அந்த காலகட்டங்களில் நக்கீரன் கோபால் அங்கிருந்து அடி வாங்கி உதை வாங்கி உயிர் தப்பித்து ஓடி வந்த நிகழ்வை பேசக்கூடாது என்று நினைத்தால் ரொம்ப பேசி கொண்டிருக்கிறார். வாயை அடக்கி கொள்வது நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா எல்லா மூட்டையும் நான் அவுத்து கொடுத்துருவேன். இல்லை, சில வீடியோக்கள்லாம் வெளிவருதே இந்த மாதிரி இந்த பகுதியில் இந்த கேமரா பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. நான் ஒன்று கேட்குறேன், அன்னைக்கு நடைபெற்ற சம்பவங்களில் ஒரு குறுகலான இடத்துல இத்தனை 1000 பேரை கொண்டு வந்து அடைப்பதும், அது மட்டும் இல்லை அங்கே ஏன் காணு வெட்டப்பட்டது, ஏன் அந்த காணை மூடவில்லை, எங்கே மருத்துவர்கள் பாசறை கூட்டம் நடந்தது, இவர்கள் சேலத்தில் நடைபெற்றதாக சொன்னார்கள், அதற்கான ஆதாரம் என்ன, யார் யார் அதில் கலந்து கொண்டார்கள், யார் தலைமையில் அந்த கூட்டம் நடைபெற்றது, எப்படி சேலத்திலிருந்து கரூருக்கு அரை மணி நேரத்தில் அத்தனை பேரும் வந்தார்கள். பிரதீபா என்கிற ஒரு தங்கை படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு ரேஃபன் மர்டர் 3 நாட்களாக பிரேத பரிசோதனையை கொடுக்க தவறிய துப்பற்ற அரசாக இந்த அரசு திகழ்ந்தது. 41 உயிர்களை எப்படி ஒரே இரவில் பிரேத பரிசோதனை செய்ய முடிந்தது என்ற கேள்வியை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய தண்ணீர் பாட்டில் எப்படி கூட்டத்திற்குள் வந்தது, அந்த பாட்டிலில் தண்ணீர் இருந்ததா இல்லை வேறு ஏதாவது திரவம் இருந்ததா, செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய ஆம்புலன்ஸ் உள்ளே வர காரணம் என்ன,
இன்னொரு ஆம்புலன்ஸில் தாவேக்கா கொடி கட்டி வர வேண்டிய அவசியம் என்ன இப்போ இருக்கிறது? இந்த விஷயம் பொய்னா அவர் மேல நீங்க வந்து வழக்கு போடலாமே, எங்க மீது தவறா அவதூறு பரப்புறாரு அப்படின்னு வழக்கு சொல்லி. ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கிறது. எப்படி தண்டிப்போம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் இப்போ குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்டதை போல தேர்தலை நோக்கி எங்களது பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப யாரோ யாரோ அவரை தூண்டி விடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதாவது திமுக தான் தூண்டி விடுது. வெளிப்படையாக தான் பேசணும். இதில் என்ன மாற்றம் இருக்கு? நக்கீரன் கோபால் என்பவர் திமுக காரர். ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஐயாவுக்கிட்டையும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சமூக கோட்பாட்டோடு சமதர்மத்தோடு வனக்காடுகளில் வாழ்ந்து வந்த எல்லை காத்த போர்மர் அவர் வீரப்பனாரை, அவர் ஒரு காங்கிரஸ் பேரியக்கவாதி. அவரை திமுகவிற்கு பக்கம் வந்து பேச இல்ல, அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து அவர் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஊடகம் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர். அப்புறம்னா நடுநிலையாளரா இருக்கணும். வெளி கொண்டு இல்ல, வந்திருக்காரு. நடுநிலையாளரா இருக்கணும்னு நாங்க சொல்ல வரோம். ஒரு பத்திரிகையாளர் என்பவர் நடுநிலையாளர். விஜய் மீது குற்றம் சாட்டுறாருன்னு ஒரே காரணத்துக்காக அது இல்ல, அது நீங்க நான் இப்ப அதுக்கு தான் சொல்ல வரேன். என்ன சொல்றேன்னா, 96களில் வீரப்பனாருடைய பேட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அமர வைத்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன். அவர் காங்கிரஸ்காரராக இருந்தவரை திமுக பக்கம் பேச சொன்ன பெருமை இந்த நக்கீரன் கோபாலை சாரும். அன்றைக்கு ஆட்சி மாற்றத்திற்கு அவர் பேசிய அந்த ஒளிப்பட பேழைகள் உதாரணமாக இருக்கிறது இன்றைக்கும். ஆக இன்னைக்கு இடையில யாரைய பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, அது எனக்கு அவசியம் இல்லை. ஆக ஒரு காங்கிரஸ் பேரியக்கவாதத்திற்கு பக்கபலமாக நின்ற வீரப்பனாரை திமுக பக்கம் பேச சொல்லி ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் தரக்குறைவாக பேச வைத்த பெருமை நக்கீரன் கோபாலை சாரும். அப்போ ஒரு பத்திரிகையாளர் என்பவர் நடுநிலையாக, நேர்மையாக, உறுதியாக செயல்படணும். யார் பக்கமும் சாயக்கூடாது. அவன் தான் பத்திரிகையாளனாக இருக்க முடியும். ஒரு சார்புகிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒரு சார்பு பற்றியே பேசி கொண்டிருப்பது என்பது சரியாக இருக்காது. ஜெயலலிதா அன்றைக்கு ஆட்சி விஜய் மீது மட்டும் விமர்சனம் வைக்கலையே, எங்க வந்து குற்றங்கள் நடக்குதோ அதை எல்லாத்தையுமே வந்து அவர் அந்த ஆரம்பத்திலே சொன்னேன். பிரதீபா படுகொலைக்கு இவர் என்ன செஞ்சார் நான் கேள்வி கேட்கிறேன்ல. வேங்கவயல் சம்பவத்திற்கு இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்குறோம்ல. அது மட்டும் இல்லை, தீவட்டிப்பட்டி கோயில் பிரச்சனைக்கு இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்குறோம்ல. ஏன் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு? 39 ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதை பற்றி ஏன் பேசலை? பேசணும் தானே. ரேப் அண்ட் மர்டர் 46 நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இதுவரை, அதை பற்றி ஏன் வாய் திறக்கலை? அப்போ ஒரு பத்திரிகையாளர் என்பவர் இதெல்லாம் பேசணும்ல. நான் கேட்குறேன், கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் பின்னணியில் இருக்கிறது சேகர்பாபு, செல்வ பெருந்தகை என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை பற்றி விரிவாக பேசுவார் அவரு? ஏன் பேச மறுக்கிறார்? அப்போ இவருக்கு என்ன இருக்கு? இவர் திமுகவுடைய அனுதாபி. எப்படியாவது நம்மளுக்கு ஒரு எம்பி சீட்டு கிடைச்சிடாதா அப்படின்னு கனவு காணக்கூடியவர். அது மட்டும் இல்லை, கோடிகளில் புரளக்கூடிய மனிதர். எங்களுக்கு தெரியவர் எத்தனை கோடி சுருட்டினார். ராஜ்குமார் அவர்கள் அழைத்ததின் பேரில் மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த பணத்தை ஆட்டையை போட்டவர் தான் நக்கீரன் கோபால் என்கிற செய்தியும் இருக்கிறது. ஆக இவர் வந்து ஒரு பெருசா வந்து எல்லாமே இருக்கு. அப்புறம் ஏன் நீங்க வெளியே கொண்டு வருவோம்? விரைவில் கொண்டு வருவோம். அவசரப்படாதீங்க. ஏன்னா வருஷம் ஆயிடுச்சுமா? எத்தனை வருஷம் ஆனா ஒரு ஏமாற்று பேர் வழி, ஒரு கொள்ளைப்புறமாக கொள்ளையடித்த கும்பல். வருஷம் என்னாச்சு? அதுக்கு எத்தனை வருஷம் ஆகட்டும், 2000 வருஷம், 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய சொத்து மதிப்பு எங்களுக்கு தெரியாதா என்ன? சேப்பாக் ஒன்றும் இல்லை, அந்த எக்மோருக்கும் பக்கத்துல ஒரு வாடகை வீட்டுல பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்த நக்கீரன் கோபாலுக்கு தேனாம்பேட்டை இடம் எப்படி வந்ததுங்கிறத சொல்லணும். அந்த காலகட்டங்களில் தான் அந்த இடத்த வாங்கப்பட்டது. அப்போ இவர் ஒன்றும் யோக்கியம் இல்லை. இங்கே வந்து எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? இல்லை எங்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? பத்திரிகையாளரும் தகுதி போதுமே. என்ன பத்திரிகையாளர்னா நான் என்ன அதான் முதல்ல சொன்னேன். பத்திரிகையாளர்னா ஒரு நடுநிலையோடு இருக்க வேண்டும். எங்கே குற்றங்கள் நிகழ்கிறதோ, எங்கே வந்து மோசமான துயரங்கள் நிகழ்கிறதோ அதை வந்து மக்களுக்கு காட்டணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பதிவிடுவது எப்படி? இவருக்கு பேரும் புகழும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் கையில் எடுக்கிறது. எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேனே, ஸ்ரீமதியினுடைய மரணம் இன்றைக்கும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை எடுத்த நக்கீரன் கோபால் ஏன் பிரதீபாவை எடுக்கவில்லை? ரேப் அண்ட் மர்டர் தானே எதுவும், ஏன் அதை பத்தி பேசவில்லை? அது அதிமுக காலகட்டத்தில் நடந்தது. இது இல்ல, ரெண்டுமே திமுக காலகட்டத்தில் தான் நடந்தது. ஸ்ரீமதியும் திமுக தொடக்க காலகட்டம், இன்றைக்கு பிரதீபாவும் திமுக காலகட்டம். அப்ப ஸ்ரீமதிக்கு கொடுத்த முக்கியத்துவம் மகிழ்ச்சிக்குரியது. ஏன் பிரதீபாவை பத்தி பேசலைங்கிறதான எங்களுடைய கேள்வி. அப்ப அதை பத்தி பேசாம நீங்க வந்து நான் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்லாம் நான் நரமீச நக்கீரன்னு பேர் வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? அதனால சும்மா போலித்தனமான விவாதங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டு ஒரு கட்சிக்கு சார்பாக ஒரு பத்திரிகையாளர் இருப்பது என்பது சரியான போக்கு அல்ல. அவர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். எல்லா கட்சியும் தப்பு பண்ணா எல்லா கட்சியும் தோல்விங்க. அது எப்படி திமுக எப்படி நல்ல கட்சியா இருக்க முடியும்? புதுசா வந்த தமிழக வெற்றி கழகம் எப்படி வந்து மோசமான கட்சியா இருக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாமே
பித்தலாட்டத்தின் உச்சக்கட்டத்தில் நக்கீரன் கோபால் நின்று கொண்டிருக்கிறார். சார் இதை பத்தி உங்களோட கருத்து சார்? அதாவதுமா, எப்பயுமே எந்த ஒரு பத்திரிகையை ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க உண்மையை எழுதும்போது கூட ஒரு சார்பாக தான் தெரியும். சரியா? அதை வச்சுக்கிட்டு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல இயலாது. ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நியூஸ்கள் பிளாரப் ஆகும். அவர் ஒரு காலத்தில் ஜெயலலிதாவையே கிட்லர்னு சொல்லி அவருடைய முகத்தையும் அந்த மீசையும் வச்சு ஜெயலலிதா அட்டப்படத்திலே போட்டாலும் யாருக்கும் பயப்பட மாட்டார். அந்த அம்மா சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போதே கிட்லர்னு படம் போட்டாலும். சரியா? பலமுறை செயலுக்கு போயிட்டு வந்தாருக்காரு. கிட்டத்தட்ட 200 வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது அந்த ஆள் மேலே. சரியா? அதனால் இதெல்லாம் இவர் வீரப்பன் கூட அந்த நேரம் இருந்ததாக சொல்கிறாரு. நான் பார்த்ததில்லை. அதனால் அவருக்கு சில உண்மைகள் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். இல்ல இப்ப இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது திமுகவை சார்ந்துதான் நிறைய ஊடகங்கள் இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற பொதுவாவே ஒரு குற்றச்சாட்டு அது இருக்கு. முழுக்க தப்புடாக்கணும். ஏன்னா அதாவது சமீபத்துல நடைபெற்ற குற்றங்களை பத்தி இதுவரைக்கும் எந்த மீடியாக்களும் வெளியிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இருமா, இப்பதான் ஜட்டி போடுறாரு, இப்பதான் பனியன் போடுறாரு, இப்பதான் பேண்ட் மாட்டுறாரு, இப்பதான் சட்டை போடுறாரு, இப்பதான் டிஃபன் சாப்பிட்றாரு, இப்போ தான் ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்காரு, ஃப்ளைட்டு ஏறிட்டாரு, ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டாரு, காரில் ஏறிட்டாரு அப்படின்னு எல்லாம் அத்தனை ஊடகங்களும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஊடகங்களும் இதை வெளியிடுறான்ல. அதுக்கு காரணமே திமுக தான். நீங்க விஜயை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அப்பதான் இந்த விஷயங்களை மக்கள் அந்த கதையெல்லாம் இங்க விடாத. இந்த கதையெல்லாம் இங்க உண்மை. சும்மா ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது எங்க தலைவர், அதாவது இந்த சன் நியூஸ்ல தான் விஜய் அவர்கள் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு, இப்பதான் கார் கிளம்பி இருக்கு. பாலிமார் சேனலு தமிழ் சேனல்ல எல்லாம் வரலையா? அதுதான் சார் இந்த ஊடகங்கள். பாலிமார் யார் சேனலு? பாலிமார் யார் சேனலு? தலைவர் யார் சேனலு? சத்தியம் யார் சேனலு? இல்ல அவங்க எல்லாம் எங்க தலைவரை பற்றி பேசினால்தான் அவங்களுக்கு வருமானம். இந்த சேனல் எல்லாமே கட்டுப்பாட்டுல தான் அனைத்து. ஆமா, எங்க கட்டுப்பாட்டுல ஒருத்தர் ஒரு பொண்டாட்டி கட்டிக்கலாம், 2 பொண்டாட்டி கட்டிக்கலாம். நாங்க எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு நாங்க வாழ முடியாது, புரிஞ்சுக்கோ. சத்தியம் யாரு? புதிய தலைமுறையெல்லாம் யாரு வச்சிருக்கா? அதே மாதிரி ஆமா, நடுநிலையான சாலை நாங்க விலை கொடுத்து வாங்க. இப்ப இவன் யாரு வச்சிருக்காங்க? அதெல்லாம் விலை கொடுத்து நீங்க வாங்கல. அவங்களுக்கு நியூஸ் போனா அவங்களுக்கு வருமானம் வருது இல்ல, அதுக்கு எங்க தலைவரை பயன்படுத்துறாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணு நான் சொல்லலையே. அப்புறம் ஒன்னே நான் சொல்லல, நான் என்ன பத்திரிக்கைன்னு சொன்னதுனால பத்திரிக்கைக்காரன் சொல்றேன். அவன் பூரா ஜட்டி போடுறதுல இருந்து அவன் இன்னும் எவங்கிட்ட பார்த்தான், எவகிட்ட போனாங்கிறதெல்லாம் தேவையா? தமிழ்நாடு அவன் எவங்கிட்ட போனா எவகிட்ட தமிழ்நாட்டுல மிக முக்கியமான சன் செய்திகள்ல வெளியிடுறீங்க. நாங்க சன் செய்தியில என்னத்த வெளியிடுறோம்? அதெல்லாம் இங்க பாருமா, இது நியூஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி எல்லாம் கக்கூசு போறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. போனா கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட அந்த நேரத்துல த்ரிஷாவை கனெக்ட் பண்ணி பேசுறதே இந்த திமுகவுடைய சேனல்கள் தான். த்ரிஷாவை கனெக்ட் பண்ணி பேச வேண்டிய, த்ரிஷா ரொம்ப படிதாண்டா பத்தினி, அதனால இவருக்கு மட்டும்தான் பாய் விரிக்கிறாங்க. அட ஏமா நீ வேற அசிங்கப்பா. ஒரு நடிகையை பத்தி நம்ம பேசுறது, நம்ம சேனல்ல பேசுறதே தப்புமா. தயவு செய்து இங்க பாருங்க, உங்க சேனலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, உங்க சேனலுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அது நீங்க அந்த பெண்களை பத்தி இங்க பேசாதீங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. யாருகிட்ட வேணாலும் போகலாம், யாருகிட்ட வேணாலும் இருக்கலாம். அதுதான் இந்த மாதிரி தவறான வார்த்தைகளால பெண்களை கொச்சப்படுத்துது இந்த திமுக அப்படின்னு. அதெல்லாம் நீ திமுக அப்படியெல்லாம் கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. திமுகவுக்கு இவங்களை கொச்சப்படுத்தி தான் திமுக அரசியல் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, புரியுதா? அதெல்லாம் இந்த இவ்வளவு நாளா யார கொச்சப்படுத்திருக்காங்க? எங்களுடைய போக்கே அந்த போக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, அண்ணாவே சொன்னாரு. என்ன சொன்னாரு? பானுமதியை பத்தி சொன்னாரு. பானுமதி படிதாண்டா பத்தினிமன்ல, நான் முற்றும் திறந்தா முனிவனும் இல்லைன்னாரு. அடுத்து என்ன சொன்னாரு? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் சொன்னாரு. அது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு நீங்க தப்பா இருக்கு. என்ன தப்பா? வேற கட்சியில இருந்தாலும் அல்லது எதிரான இயக்கத்தை அதான் சொல்றேன், அவங்களுக்கு நாம உரிய மரியாதையை கொடுக்கணும். அந்த மல்லிகை பூவும் மணக்கும் என்பதற்காகத்தான். வேறொரு கூடாரத்துல இருந்தாலும் அவங்களும் நம்மவங்க தானே. அன்னைக்கு சமூகத்தை நாங்க நேர்மையா தான் பேசுறோம். ஆனா நீங்க என்ன எடுத்துக்கிட்டு மல்லிகைக்கு மனம் உண்டுன்னா அடுத்தவன் கொண்டாட்டி மல்லிகை பூச்சிருந்தா அதுக்கு மனம் இருக்குன்னு இந்த குரூர புத்தி கொண்டவர்கள் தான் திமுக. ஆமா ஆமா. அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு? ஆற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம்னா அண்ணா சொன்னது வேற,
ஆனால் இவர்கள் புரிந்து கொண்டது வேற. இதுதான் அண்ணாவுக்கும் இவர்களுக்குமான இந்த என்ன சொல்றது, ஏன்னா அண்ணாவுக்கு அவருடைய கொள்கையை இவர்கள் உள்வாங்கியதாக. அண்ணாவிற்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அண்ணா அண்ணா காலத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் கலைஞர் காலம், கருணாநிதி காலம், ஸ்டாலின் காலம், உதயநிதி ஸ்டாலின் காலம், அதுக்கப்புறம் இன்பநிதி, அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது ஒரு நிதி பிறப்பா அந்த நிதி காலமாக இருக்கலாம். ஆனால் இது அண்ணாவின் பெயரை உச்சரிப்பதற்கு திமுகவிற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது, கடமையும் கிடையாது. ஏன்னா அண்ணா அறிவாலயத்தில் ஒரு பெரியார் சிலையை வைக்க துப்பற்றவர்கள், அம்பேத்கர் சிலையை வைக்க அருகதையற்றவர்கள், ஆனால் கண்ணகி சிலையை மட்டும் கண்கொள்ளா காட்சியாக வைத்திருக்கிறார் நீதி வேண்டும்னு. அந்த அம்மா நீதியை தினந்தோறும் அவங்கள பார்த்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே நீ அங்கிட்டு மாணவரணி அந்த இதுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இளைஞரணி தலைமை அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் ஒரு கண்ணகி சிலை அண்ணா அறிவாலயத்தை பார்த்து நீதி கேட்டுக்கிட்டே நிற்கிது. நீதி நீதின்னு அந்த அம்மா கேட்குது. அதாவது வாரல் என மறித்து கை காட்ட என்று இளங்கோவடிகள் எழுதிய வரிகள் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. கோவலனும் கண்ணகியும் மதுரை கூடல் மாநகருக்குள் செல்லுகிற போது கொலைகளப்படுத்தப்படுவீர்கள், இயற்கையிலேயே அசைப்படுகிற பாண்டிய மன்னனின் மீன்கொடி முலை வராதீர்கள் என்று சொன்னதாக சொல்லுவார். அதை போல இன்றைக்கு குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற திமுகவை பார்த்து கண்ணகி நீதி வேண்டு அறிவாலயத்திலேயே நிற்கிறார். நான் கேட்குறேன், இதற்கு தாய்க்கழகமாக இருக்கிற திராவிடர் கழக அலுவலகத்தில் பெரியார் சிலை வைத்திருக்கிறார்கள், அம்பேத்கர் சிலை வைத்த வரலாறு உண்டா? ஏன் வைக்கல? இவர்கள் என்ன சமூக நீதியை பேசுகிறார்கள்? திமுக என்பது சமூக நீதி கட்சி அல்ல, சமூக சாதி கட்சிகள். எல்லா சாதியையும் ஒன்றா சேர்த்து கொண்டு இன்னைக்கு 26 கட்சி கூட்டணி. முதல்வருக்கே போய் உங்கள் கூட்டணியில் எத்தனை கட்சி கூட்டணி இருக்குது அப்படின்னா அதுக்கு சொல்ல தெரியாது. சரி, அப்படியே சொன்னாலும் 26 இருக்குன்னு சொன்னால் எங்கள் கட்சி பேர்லாம் சொன்னாங்கன்னா அதுவும் சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். இனிமேல் ஆளுவதற்கு தகுதி இல்லாத முதலமைச்சராகவும் இப்போ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இறுதி அத்தியாயம் இன்னும் 2 வாரத்திற்கு மட்டுமே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இனி ஒரு நாளும் பகல் கனவு காண வேண்டாம். தமிழ்நாட்டில் இதுவே இறுதி ஆட்சி. சார், இப்போ நீங்க முதல்வர் அவர்கள் மறுபடியும் ஆட்சி பிடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்போ விஜய் அவர்கள் கொஞ்சம் களத்திலேயே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இன்னும் பிரச்சாரம் ஆரம்பிக்கல, வேட்பாளர்களை அறிவிக்கல, எந்த ஒரு வேலைகளும் ஈடுபடாத விஜய் அவர்கள் எப்படி 2026 தேர்தலில் வெற்றி பெறுவார் அப்படின்னு அவர் ஜீம் பூம்பா அப்படின்னு சொன்னார்னா எல்லாமே வந்துருவாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் ஜெயிச்சு வந்துருவாங்க. நான் என்ன கேட்கலாம், ஆட்சி நான் என்ன கேட்கலாம், திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு கால பாப்பா தானே, பவள விழா பாப்பா, 75 வருஷமா அந்த மக்களுக்கு சேவையாற்றிய அந்த பாப்பா ஏன் இத்தனை கட்சியை கூட்டணி வைக்கணும்? பயத்தின் அடிப்படையில் ஒரு மாபெரும் தலைவர் இந்திய வரலாற்றிலே 26 கட்சிகளை கூட்டணி சேர்ந்துக்கிட்டு சமூக நீதி பேசுறாங்க. எல்லாம் சாதி கட்சிகள் மதவாதிகளையும் கூட்டணி சமூக நீதி பேசுறாங்க. உங்க தலைமையில பூரா கிறிஸ்துவர் தானே இருக்காங்க, உங்களை தவிர அந்த கட்சியில யாரா யாரு உங்க தலைவர் யாரியா? எங்க தலைவர் ஏதோ இன்னைக்கு வரை எங்களுக்கு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவர் பேர் என்ன? ஜோசப் விஜய். சரி, இருக்கட்டும். அவர் இங்க பாருங்க, அவர் பற்றி அவங்க கட்சியில லெவலுக்கு தான் இன்னைக்கு திமுக இருக்கு. விஜய் என்ன சாதி என்ன மதம் இந்த மாதிரி எங்களை பார்த்து சொல்ற ஜாதி கட்சியில வச்சிருக்கோமா? நீ எல்லாம் கிறிஸ்துவரா தானே? கிறிஸ்துவருடைய கூடாரம் தான் ஒட்டுமொத்த இது இல்லைன்னு மறுக்க முடியுமா? நான் கிறிஸ்துவர் இல்லையே. நீ இல்லையா? உனக்கு அங்க 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் யாரு? எல்லாமே வெவ்வேறு சமூகத்தை. அதான் ஒரு மாசம் இல்ல, சமூகத்தை சேர்ந்திருக்கலாம். ஆனா எல்லாம் கிறிஸ்துவர்கள். யார் சொன்னா? யார் சொன்னா? கிறிஸ்துவர் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீ தானே. நீ எத்தனாம் கட்டத்துல இருக்க? நீ சொல்லக்கூடிய இடத்துல இல்ல, அங்க இருக்க, அங்க சொல்லக்கூடிய இடத்துல. அதெல்லாம் கிடையாது. நீ என்ன யாரு? ஆதவ அர்ஜுன் யாரியா? ஆதவ அர்ஜுன் கிறிஸ்டினா? கிறிஸ்டின். என்ன புது கதையா? புது கதை இல்ல, கேட்டுக்க, நீ தெரிஞ்சுக்க. ஆதவ அர்ஜுன் பாருங்க, இங்க பாரு, உன்னுடைய பொதுச் செயலாளர் கிறிஸ்துவர், உங்க தலைவர் கிறிஸ்துவர், உங்க பொதுச் செயலாளர் கிறிஸ்துவர், அந்த இவரு ஆதவ அர்ஜுன் கிறிஸ்துவர், ராஜ்மோகன் கிறிஸ்துவர். என்ன அங்க இருக்க மேக்சிமம் எல்லாமே கிறிஸ்துவர்கள் தான். இல்லைன்னு சொன்னா நகைச்சுவை நடிகரை கூட்டியாந்து உட்கார வச்சு. ஆமா, நாங்க நகைச்சுவை நடிகர் உண்மை தெரியாம பேசாதீங்க. திமுக காரங்களுக்கு எப்போதுமே இவன் என்ன சாதியா இருப்பேன், இவன் என்ன மதத்தை சார்ந்தவனா இருப்பேன், மேல தொப்பி போட்டுருக்கானா, முதுக தடவை பார்த்து பூணூல் போட்டுருக்கான், இதே பொழப்பில் ஓடுகிற கட்சி தான் திமுக. எங்களுக்கு அப்படி இல்ல. இல்ல மத சாயம் சாதி சாயத்தை பூசுறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மத சாதத்தை பூசில உண்மையிலே யாரு என்ன சாதி யாரு என்ன மதம் தெரியாது. ஆனால் இவர்களுக்கு தெரிந்தில்ல. விஜய் எங்க போட்டி போடுவாருன்னு சொன்னாங்க. ஒண்ணு பெரம்பூர்ல போடுவாரு, இல்லைன்னா நாகர்கோவில்ல போடுவாரு. அப்ப என்ன காரணம்? என்ன காரணம்? கிறிஸ்துவர்கள் நிறைந்த பகுதி. அதே மாதிரி இந்த பெரம்பலூர்லயும் கிறிஸ்துவர்கள் நிறைந்த பகுதி. அதான் தலித்து கிறிஸ்துவர்கள் தான்டா இருக்காங்க பெரம்பலூர்ல எல்லாமே.
எல்லா தொகுதியில என்ன கிறிஸ்தவர்கள் பாரு இருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய எந்த தொகுதியில தேவாலயம் இல்ல, எந்த தொகுதியில ஜமாத் இல்ல, அது எந்த இருக்கலாம்யா. எந்த ஊர்ல இந்து மத Voters கடவுள் இல்ல? எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க கிறிஸ்துவ அதெல்லாம் ஓட்டர்ஸ் சும்மா அத சும்மா பாரு. ஏதாவது வாய்க்கு வந்தபடி என்ன வாய்க்கு நான் கேக்குறேன். வந்தபடி? என்ன வாய்க்கு இல்ல, வந்தபடி? நான் கேக்குறேன். ஏன் அந்த இங்க பாரு நாகர்கோயில்ல எவ்வளவு சாதி புத்திக்காரர்கள் இரியா ஒரே ஒரு நாகர்கோயில்ல எடுத்துக்காட்டு. நிக்க வேண்டாம், விடுதலை பரதூர்ல நிக்க சிறுத்தைகள் வேண்டாம், வேற கட்சி தொழில் நிக்க சொல்லு. 8 தொகுதியில 6 தொகுதி எஸ்சி தொகுதியா கொடுக்குறாங்க. அப்ப என்ன இவங்க அவர் ஒரு சமூகத்த போராளி அல்ல. ஏன் தமிழ் சமூகத்திற்கான தலைவனாக இருக்கிற திருமாவளவனுக்கு 6 தொகுதியில எஸ்சியாகவும் 2 தொகுதி பொதுவாகவும் கொடுக்கிற குரூர மனம் படைத்த குரூர புத்தி கொண்ட திமுக காரர்கள் அல்ல திமுக ஸ்டாலின் இன்றைக்கு அந்த கட்சியை 8 தொகுதி அந்த கட்சியில நீ என்ன வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? உனக்கு அந்த கட்சிக்கு என்ன மாபெரும் மகத்தான தலைவனை இப்படி கொண்டே நீ இந்த என்னென்னமோ யாதவ அர்ஜுன் என்னென்னமோ பாதி பார்த்தான், ஆடி பார்த்தான், எல்லாம் ஒண்ணும் நடக்கல. அவர் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் அது கடைசியில நீ என்னென்ன பாடுனா ஆடுனா எல்லாம் பண்ணுனா கடைசியில அங்கேயே கூட்டணி அவரு அவமானப்பட்டு நிக்கிறோம். ஆமா, கேவலப்பட்டு நிக்கிறீங்க. கேவலப்பட்டது யாவமானப்படுத்துறீங்க. 26 4ஆம் தேதி ஏப்ரல் இவ்வளவு தெம்பாக பேசக்கூடியவர்கள் 46 தனி தொகுதியை திருமாவளவனுக்கு கொடுக்க தயாரா? கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பேசுறாங்க இவங்க? இன்னைக்கு 6 தொகுதி எஸ்சி தொகுதியா, 2 தொகுதி பொது தொகுதியா? எவ்வளவு கேலித்தனமாக நான் கேட்கிறேன். தேமுதிக வெறும் 0.56% ஓட்டு வைத்திருக்கிற தேமுதிகவிற்கு 10 சீட்டா, ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை. அப்ப திருமாவுக்கு அந்த தகுதி இல்லையா? அவருடைய உழைப்பு பிரேமலதாவை விட பெருசா? அத பத்தி அவரே கவலைப்படலையே, உங்களுக்கு ஏன் இந்த அக்கறை? இல்ல இதான் தூண்டி விடுறது. அதாவது என்ன, எரியிற நெருப்புல எண்ணெயை கொண்டு ஊத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கல. இந்த மாதிரி லூசுத்தனமான வேலைகள்லாம் இந்த தாவேக்கால தான் பண்ணுவாங்க. இவர் முதல்ல சாதிக்கான அடையாளத்தை எங்களை குறிப்பிடுறாரு. குற்றச்சாட்டு வைக்க முடியல, நாங்கள் ஊழல் புரியல, கொலை செய்யல, கற்பழிக்கல, இடுப்ப கிள்ளல, விமானத்துல பணி செய்கிற பெண்ணை வம்புகளுக்கு 1000 அக்கா இருக்கும், 1000 தங்கச்சி இருக்கும், நாங்க பொண்டாட்டியாவும் இருப்போம்னு சொல்றான் உங்க கட்சிக்காரி. 2வது கூட்டவன் கூட 10 பொண்டாட்டி வச்சிருக்கான். எங்க தலைவர் 4 பொண்டாட்டி வச்சுக்கிறதுல என்ன கேவலம்? இதெல்லாம் அசிங்கமா இல்ல? இதெல்லாம் மானம் கெட்டு போய் உனக்கு தெரியல. மானம் கெட்ட ஜென்மங்களே நீங்க தாயா. திமுக குழந்தையை கற்பழித்துக் கொன்ற வரலாறு உண்டா இல்லையா? 65 வயசு முதியவரை கற்பழித்து கொன்ற வரலாறு உண்டு. அது நீங்க தான், உங்க கட்சிக்காரன் தான் பூரா உங்க கட்சிக்காரன் பண்ணி எங்களுக்கு கெட்ட பேர் வரணுங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டுறேங்கிறேன். ஆதாரம் கொடு. என்ன ஆதாரம் புடுங்குது? ஒரு செய்தி ஆமா, செய்தி பாரு ஐயா. எல்லாம் உனக்கு விஜய்க்கு பேசினா அவர் நடிகரு, நிறைய ரசிகர்கள் பாப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஊழல் பூரா பொய் பிரச்சாரம் குற்றச்சாட்டு வைப்பதற்கு இது ஒண்ணுமே இல்ல. தனிநபர் விமர்சனத்தை இவர்கள் தொடுக்கிறாங்க. ஆமா, தனி அப்படி அதை தொடுக்க முடியல, அதுலயும் ஃபெயிலியர்னு சொன்னா உடனே சாதியை பேசுவாங்க, மதத்தை பேசுவாங்க. இதுதான் திமுக சித்தாந்தமே. எங்களுடைய சித்தாந்தம் தமிழ் மாநில எல்லா உயிருக்கும் என்கிற வள்ளுவ தத்துவத்தை வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு போராடுகிற மாபெரும் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.